சென்னை சோழிங்கநல்லூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ஈஞ்சம்பாக்கம், நீலாங்கரை, பாலவாக்கம், குட்டிவாக்கம், சோழிங்கநல்லூர், செம்மஞ்சேரி ஆகிய பகுதி பொதுமக்களுக்கு பல வருட கோரிக்கையான வீட்டு மனை பட்டா வழங்கும் விழா நடைபெற்றது. சென்னை ஈசிஆர் ஈஞ்சம்பாக்கத்தில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் தமிழ்நாடு அரசு சார்பில் இலவச வீட்டுமனை பட்டா வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக சோழிங்கநல்லூர் தொகுதி எம்எல்ஏ எசு அரவிந்த் ரமேஷ் கலந்து கொண்டு கடந்த 40 வருடங்களாக அரசு இடத்தில் வசித்து வரும் 95 ஏழை எளிய மக்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டாவை வழங்கினார். கடந்த 40 வருடங்களாக வசித்து வந்த நிலையில் தற்பொழுது வீட்டுமனை பட்டா வழங்கிய தமிழ்நாடு முதலமைச்சருக்கு பட்டா பெற்றவர்கள் நன்றியை தெரிவித்தனர். பல கோடி மதிப்புமிக்க இடத்தை அரசு பட்டா போட்டு கொடுத்ததற்கு பட்டா பெற்றவர்கள் கைத்தட்டி தங்களது நன்றியை தெரிவித்தனர். முன்னதாக பேசிய எம்எல்ஏ அரவிந்த் ரமேஷ், இன்று அரசு சார்பில் உங்களுக்கு வழங்கப்பட்டுள்ள இடத்தின் மதிப்பு பல கோடி. தயவு செய்து வீட்டுமனை பட்டா வந்ததும் அதை யாரும் விற்பனை செய்துவிடக் கூடாது என எம்எல்ஏ பயனாளிகளிடம் கேட்டுக்கொள்கிறேன் என கோரிக்கை வைத்தார். உடன் சென்னை மாநகராட்சி 15 மண்டல குழு தலைவர் விஇ மதியழகன், திமுக மாமன்ற உறுப்பினர் விமலா கர்ணா, முருகேசன், சங்கர் மற்றும் 194வது அவ்வட்ட செயலாளர் கும்பு கர்ணா உள்ளிட்ட அரசு அதிகாரிகள் இருந்தனர். இந்த இடத்த விலை மதிப்பு பெரிய உயர்ந்த இடம். நம்ம ஈசிஆர்லாம் பாருங்க, பிரிட்ஜ் வரப்போகுது. கொட்டிவாக்கத்துல ஏறினா நம்ம நேரம் சோழிங்கநல்லூர் வந்து இறங்க போறோம். அவ்வளவு ஈசிஆர் ஒரு பெரிய அற்புத வளர்ச்சி பெற்றுகிறது. அதனால இந்த இடம் வந்து நம்மளுக்கு கிடைத்தது பெரிய பாக்கியம். நீங்க காசு கொடுத்து வாங்கிருக்கலாம், இல்ல உங்க பூர்வீகமா கிடைச்சிருக்கலாம். இதையெல்லாம் மிஞ்சுகின்ற வகையில் இந்த இடத்துக்கு பட்டா வந்ததுனால வேல்யூ பல மடங்கு ஏறிடும். நீங்க எல்லாருமே கோட்டீஸ்வரர்களாக இன்றைக்கு இங்க அமர்ந்து நிற்கிறீங்க. அது ஒரு பெரிய மகிழ்ச்சி. ஆனா அன்பான வேண்டுகோள், இந்த இடத்தை நீங்க இப்போ நிறைய பேர் வியாபாரிகளாம் சுத்துவாங்க, கடன் கொடுப்பாங்க, துட்டு கொடுப்பாங்க, ரொம்ப அன்பா வருவாங்க, சொந்த பண்ணலாம் எழுதி வாழறதுக்கு. யாரும் இடத்தை வைக்க கூடாது. இது நீண்ட நெடுநாளான கனவு. வீடு தங்கறதுக்கு வீடு வேணும், குடிக்கிறதுக்கு தண்ணி வேணும், சாப்பாடு வேணும் சொல்லுவாங்க. அது போல இருக்க இடம் இது வந்து பெரிய ஒரு நமக்கு கிடைத்த வாய்ப்பு. இந்த வாய்ப்பை பயன்படுத்தி இன்னைக்கு தரைத்தலை இருந்ததுன்னா மேல முதல் தலை 2ஆம் தலை கட்டுறதுக்கான வங்கியில லோன் வாங்கி நீங்க கட்டுறதுக்கான இல்ல கையில காசு இருந்தா கட்டுங்க தைரியமா. அதை செய்யுங்க.